கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டி நடைபயிற்சிக்கு சென்றபோது 2க்கும் மேற்பட்ட போதை ஆசாமிகள் வழிமறித்து சவுக்குத்தோப்புக்குள் இழுத்துச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதோடு நகையையும் கொள்ளையடித்துச் சென்ற கொடூரம் அரங்கேறியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பண்ணது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை பிடிக்க போகும்போது கையில கத்தியை வச்சுக்கிட்டு போலீஸே தாக்கிடுவேன் மிரட்டியிருக்கான். ஒரு போலீஸ் பக்கத்தில் போனதுக்கு அவரை கத்தியை வச்சு தாக்கிட்டான். பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸ்காரர் கன் எடுத்து காலு கீழே சுட்டார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. வாக்குமூலம் கொடுத்து மேலும் இன்னொருத்தர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் யார் அப்படிங்கிறத போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. 8 மாத குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரையும் வயது வித்தியாசம் பார்க்காம பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் இங்கே இருக்கிற பெண்களுக்கு நடக்குது. இதுக்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற பதில் என்னன்னு பார்த்தோம்னா, நாங்கள் சட்டங்களை கடினமாக்கியிருக்கோம். எந்த மாதிரி கடினமாக்கியிருக்காங்கன்னா, 12 வயசு கீழே இருக்கிற ஒரு பெண் குழந்தைய எவனாவது ரேப் பண்ணான்னா அவனுக்கு தூக்கு தண்டனை. அப்படி இங்கே எத்தனையோ நடந்திருக்கு. இதில் எத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு தெரில. கேட்டால் அவனை குற்றவாளின்னு நிரூபிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. எத்தனை காலம் எடுத்துக்குவீங்க குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு? 10 வருஷம் 12 வருஷமா? 12 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பொண்ணை யாராவது ரேப் பண்ணால் அவனுக்கு வந்துட்டு ஆயுள் தண்டனை. அரசு அதிகாரிகளாக இருக்கிற யாராவது இந்த மாதிரி பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டால் அவங்கள பணி நீக்கம் செஞ்சு அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்படும். இதில் எதுக்கு இத்தனை பிரிவுகள்னு எனக்கு தெரியல. செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னாலே அவனை தூக்கில் போட்டுருங்க. அப்படிப்பட்ட கடுமையான சட்டம் இங்கே கொண்டு வந்தாதான் அடுத்து ஒரு பொண்ணை பார்த்தாலே ஒரு தப்பான எண்ணத்தில் யோசிக்க கூட தோணாது. யோசிக்கிறதே தப்பு அப்படிங்கிற பயம் கடுமையாக்கப்பட்டு இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டாவது அவனுங்களுக்கு புரியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வாங்க, கடுமையாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் அதை காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியல. இந்த விஷயத்த எனக்கு ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டு கீழவே மெசேஜ் போட்டாங்க. 80 வயசு பாட்டியவே இப்படி பண்ணுறாங்க, வெளியே போகவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய சொந்த நாட்டில் ஒரு பொண்ணு எனக்கு வெளியே போக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத விட கேவலமான விஷயம் இல்லை.